பார்ப்பதற்கு நாச்சியப்பன் பாத்திரக் கடையில் இத்தனை பேர் வேலை பார்க்கிறார்களா என்று தான் திடீரென தோன்றும். ஆனால் கண்களை கொஞ்சம் ஜூம் செய்து பார்த்த பிறகுதான் திருட்டு பாத்திரங்களுடன் போலீசாரிடம் சிக்கி கைதான கூட்டுக்களவாணிகள் என்பது தெரிய வரும். சூரிய வம்சம் குடும்ப போட்டோவுக்கு போஸ் கொடுப்பது போல அமர்ந்திருக்கும் இவர்கள் திருட்டு வேலையை காட்டியது எங்கே, என்னவெல்லாம் திருடினார்கள், போலீசாரிடம் மாட்டிக்கொண்டது எப்படி என்பது குறித்து விவரிக்கிறது இந்த கிரைம் செய்தி தொகுப்பு. சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை அருகே காளையார்மங்கலம் புதுவளைவைச் சேர்ந்த முருகப்பன் தனது தாயார் மீனாட்சியுடன் வசித்து வருகிறார். அவர் அதே பகுதியில் மளிகை கடை நடத்தி வருகிறார். நவம்பர் 19ஆம் தேதி அதிகாலை 4:30 மணியளவில் கடையை திறக்க வீட்டில் இருந்து வெளியே வந்த போது மறைந்திருந்த முகமூடி அணிந்த மர்ம நபர்கள் அவரை பிடித்து அவரது வாயை அடைத்து வீட்டுக்குள் தூக்கிச் சென்று கை கால்களை கட்டி வைத்தனர். அதேபோல அவரது தாயாரின் கை கால்களையும் கட்டி வைத்து சப்தமிடாமல் இருக்க இருவரின் வாயிலும் துணியை வைத்து அழுத்தி இருக்கிறார்கள். பின்னர் முருகப்பன் அணிந்திருந்த 2 பவுன் நகைகள், பீரோவில் இருந்த 3 பவுன் நகைகள், செல்போன் மற்றும் 2000 ரூபாய் பணம் ஆகியவற்றை எடுத்துக்கொண்டு கொள்ளையர்கள் தப்பிச் சென்றனர். இது குறித்து மதகப்பட்டி போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். டிஎஸ்பி அமலாட்பின் மேற்பார்வையில் காளையார்கோவில் ஆய்வாளர் சரவண போஸ், மதகப்பட்டி காவல் ஆய்வாளர் மாரவர்மன் சுந்தரபாண்டியன் தலைமையில் சார்பு ஆய்வாளர்கள் கார்த்திகேயன், இளையராஜா, சக்திவேல், வைரமணி ஆகியோரை கொண்டு 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டன. தனிப்படையினர் நடத்திய விசாரணையில் கொள்ளை நடந்த வீட்டில் பயன்படுத்தப்பட்ட செல்போன் அழைப்புகளை அடிப்படையாக கொண்டு சிவகங்கை டி புதூரைச் சேர்ந்த சரண்ராஜ் என்பவரை பிடித்தனர். அவரை விசாரித்ததில் இந்த நபர்களுடன் சேர்ந்து கொள்ளையில் ஈடுபட்டது தெரிய வந்தது. மேலும் அவர்கள் காளையார்கோவில் பகுதியில் 5, சிவகங்கை தாலுகா பகுதியில் 2, மதகுப்பட்டி பகுதியில் 3 என மொத்தம் 10 திருட்டுச் சம்பவங்களில் ஈடுபட்டதையும் போலீசார் கண்டறிந்தனர். இதனையடுத்து சரண்ராஜ், சூரக்குளத்தை சேர்ந்த சந்தானமுத்து, படமாத்தூரை சேர்ந்த சிவபால முருகன், சிவகங்கை தொண்டி ரோட்டைச் சேர்ந்த கார்த்திக், தீபுதுரைச் சேர்ந்த மதன்ராஜ், நேரு பசார் லல்லு பிரசாத், கொல்லங்குடியை சேர்ந்த அஜித் ஆகிய 7 பேரையும் போலீசார் கைது செய்தனர். அவர்களிடம் இருந்து 34.6 கிராம் தங்கம், 500 கிராம் வெள்ளி, 300 கிலோ பித்தளை பொருட்கள், லேப்டாப், செல்போன்கள் மற்றும் அவர்கள் பயன்படுத்திய கார், இருசக்கர வாகனங்கள், வாள்கள் ஆகியவற்றை போலீசார் பறிமுதல் செய்தனர். இதில் தொடர்புடைய மேலும் 3 பேரை போலீசார் தேடி வருகிறார்கள். காளையார்கோவில், சிவகங்கை தாலுகா காவல் நிலையம் மற்றும் மதகப்பட்டி காவல் நிலையம் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள 10 இடங்களில் இவர்கள் கைவரிசை காட்டியிருந்ததும், இவர்களில் பெரும்பாலானோருக்கு இதற்கு முன் குற்றச்சம்பந்தமான வழக்குகள் இல்லை என்றும் ஒருவருக்கு மட்டுமே பழைய வழக்கு இருப்பதாகவும் கூறப்படுகிறது. மேலும் காளையார்மங்கலம் பகுதியில் பொதுமக்கள் பங்களிப்புடன் 50 சிசிடிவி கேமராக்கள் பொருத்த உள்ளதாகவும், கிராமப்புறங்களில் சிசிடிவி கேமராக்கள் பொருத்துவதற்காக காவல்துறையினர் தொடர்ந்து அறிவுரை வழங்கி வருவதாகவும் கூறப்படுகிறது. இத்தகைய குற்றச் செயல்களில் ஈடுபடும் நபர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சிவபிரசாத் எச்சரிக்கை விடுத்துள்ளார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.